நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா, என்னை கூட்டிகிட்டு வந்து நைட்டு தங்க வச்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சான். இவங்களை கல்யாணம் பண்ணி இவங்க கேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அது தப்பாக தெரியுதான். என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து என்னை இருக்க பிடிக்கல, மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் இருந்தால் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாக்குமூலம் அனுப்பிச்சுட்டுட்டு என் பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கு, நான் அப்போவே சொன்னேன் விட்டுட்டு வந்துடுன்னு, வா நான் இங்கே வந்து உன்னைய அவாய்ட் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. என் பேர் சண்முகப்பிரியன், நாங்கள் தாந்தனிமலை தான், கரூர் மாவட்டம். நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து கவுந்தப்பாடி, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம். நான் அவங்களும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க காலேஜில் தான் பழக்கமானாங்க. நான் அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாஃபாக. அவங்க அங்கே ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது அவங்க வீட்டுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதை நான் வீட்டில் சொன்னேன். அவங்க வீட்டில் சொன்னதுக்கு ஒத்துக்கலை. அதனால நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து நம்ம ஈஸ்வரன் கோயில் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிட்டோம். நம்ம தாந்தல போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சப்பு வந்து ஹெல்ப் கேட்டோம். இந்த மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ், கேஸ்ட் வித் கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நான் என் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி 8 மாதம் நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது 8 மாதத்துக்கு அப்புறம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். கடைசி ஒரு 2 வாரமாக அவங்க அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா அப்பா பேசணும், அக்காட்ட பேசணுங்கிறதுனால ஃபோன் மாதிரி அலோவ் பண்ணேன். இதனால் வரைக்கும் ஃபோன் வச்சு நான் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ கடைசி 2 மாதமாக கொடுக்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இப்போது என்ன பண்ணியிருக்க, அது வந்து நம்ம கேஸ்ட்டுக்கு ஒத்து வராது, குழந்தைய விட்டுட்டு வந்துரு, குழந்தைய தாலியெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு. நான் வந்து இன்னமும் அந்த ஊரில் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு நீ இன்னும் கல்யாணம் ஆகலை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு 6 மாதமாக 8 மாதமாக பெங்களூரில் வந்து கோச்சிங் போயிட்டுருக்கு, கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃபு போன கடைசி 7ஆம் தேதி அன்னைக்கு ஹெல்ப்லைனில் 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து என்னை இருக்க பிடிக்கல, மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் இருந்தால் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாக்குமூலம் அனுப்பிச்சுட்டுட்டு இந்த 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டுக்கார் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூலில். எனக்கு அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, வந்து என்னென்னு கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி அப்பா அம்மா பார்க்கணுமா, அனுப்பிச்சி விடுவீங்களா அப்படின்னு. நான் வரேன் மேம், நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறோம். அங்கே அவங்களும் வந்திருந்தாங்க. எங்கே இருக்குன்னா நம்ம பழைய ஜிஹெச்குள்ளே இருக்கிறது. உள்ளே போனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன எங்கள் அப்பா அம்மா பார்க்க போகலாமா அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போனதும் போனாங்க, பேசினாங்க. சரின்னு கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க, என்ன விசாரித்தாங்க, என் ஒய்ஃபை விசாரித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தனித்தனியாக விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து விசாரிக்கால, சரிப்பா ஒய்ஃப் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என் ஒய்ஃப் கிளம்புனாங்க. அங்கே இருந்தவங்களே, என்னம்மா அப்பா அம்மாட்ட பேசுதாம்மா வந்தேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு இருக்க பிடிக்கல, என் குழந்தைய விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட இவங்கள்ட்ட கவுன்சில் பண்ணாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை என் பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கு, நான் அப்போவே சொன்னேன் விட்டுட்டு வந்துடுன்னு, வா நான் இங்கே வந்து உன்னைய அவாய்ட் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்போ என் ஒய்ஃப் கேட்கல. இப்போ என்ன பிரச்சனைன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு என்ன தீர்வுன்னு தெரிய வரல. அப்போவே அங்கே வந்துட்டு கவுன்சில் கொடுத்து அவங்க கேட்காதனால கரூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு போனோம். அங்கே போய் ஒரு 6 மணி நேரமாக கவுன்சில் கொடுத்தாங்க எல்லா ஸ்டேஷனில் இருக்கவங்க. அப்போ அவங்க கேட்காதனால அடம்ட்டாக இருந்துட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து குழந்தைய விட்டுட்டு தான் போகணும். ஆனால் நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டது என்னென்னா, ஒரு 6 மாதமாவது தாய்ப்பால் கொடுங்க, இல்லை 1 வருஷமாவது கொடுங்க, அது முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது, எனக்கு நீ வேணாம், உன் குழந்தைய வேணாம், உன் கேஸ்ட்டில் நான் அது மாதிரி நான் கல்யாணம் பண்ணது ஒரு அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் அந்த ஹோமுக்கு போயிட்டாங்க. காலையில் இருந்தாலும் சைல்டு கேரில் வந்து பேசிவிட்டு அப்புறம் குழந்தைய நீங்கள் யார் வச்சுக்கிறதா, அப்பா வச்சுக்கிறதா இல்லை அம்மா வச்சுக்கிறதான்னு கேட்டுக்கணும். இங்கே சைல்டு கேர்லேயும் வந்து ஒரு 3 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அப்போவும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ மட்டும் கிளம்பி வர்றதுன்னா வா, குழந்தையோட வராத அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னனால அவங்க அம்மா ஒரு பேச்சு அந்த ஒரு பிடிவாதமாக எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிட்டாங்க. முந்தா நேரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான்
3 நாளாக என் பிள்ளையோ என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் நான் புலம்பிகிட்ருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணும். என் ஒய்ஃபோடு நான் வாழணும். என் ஒய்ஃபோட 2 நாள் ஆச்சுங்க சார். டெலிவரி ஆனது சார் பிறந்தது 13ஆம் தேதி 13/8/2025 சார். ஹரிணி தேவிங்க சார் ஒய்ஃப் பேர். எங்கள் அப்பா கோபிச்செட்டிப்பாளையம் சார். எங்கள் அப்பா பேர் குமர வடிவேல், அம்மா பேர் அம்பிகா. அவனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க சார். ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சான். என்னை கூட்டிகிட்டு வந்து நைட்டு தங்க வச்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சான். ஆனால் நான் என்னோடய கேஸ்ட் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இவங்களை கல்யாணம் பண்ணி இவங்களை கேஸ்ட் என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அது தப்பாக தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். இதுக்கு எனக்கு ஏதாவது இங்கே வந்து நான் இங்கே பேசி பார்த்தேன் சார். எல்லா பக்கமும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு தீர்வு என்னென்னா, 19 நாள் ஆன குழந்தை, இன்னையோட 21 நாள் 22 நாள் ஆக போகுது. எனக்கு அது ஒரு தீர்வு வேணும். என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணாலும் விசாரிங்க. எங்கெல்லாம் விசாரித்தாங்களோ அங்கெல்லாம் கேளுங்க. என்ன சொன்னாங்க, என் மேலே கம்ப்ளைண்ட்டா இல்லை எங்கள் அப்பா அம்மா மேலேயா, எதனால என்னென்னு கேட்டு எனக்கு ஒரு விடிவு காலம் வரணும், ஒரு தீர்வு வரணும் எனக்கு. அதனால மனு கொடுக்க ஆட்சியர் பார்க்க வந்தேன். ஏன்னா அவர் தான் SC/STயோட மாவட்ட இன்சார்ஜ். அவர் தான். அவருக்கு கீழே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனால் தான் எனக்கு இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தீர்வு கேட்கிட்டு வந்து சார். என் ஒய்ஃப் எனக்கு வேணும். என்ன ரீசன்னால போனாங்க அது எனக்கு தெரியணும். அவங்க வந்து கல்யாணமே அவங்க ஊரில் வந்து கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். என் பொண்ணு வந்து கேஸ்ட்டு சார். கலெக்டர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்க சொல்லியிருக்காங்க சார். SP ஆஃபீஸில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார் இதுக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041444 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.